எந்த ஒரு போட்டித் தேர்வை நீங்கள் அட்டன் பண்ணாலுமே நடப்பு நிகழ்வுலேருந்து ஒரு குறைஞ்சது 6லேருந்து 10 வரைக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கரண்டாக வந்து டிஎன்பிசி குரூப் 4, சிம்கோ, கோஆப்டிவ் வந்து ஜூனில் வரப்போகுது. அப்புறம் கோர்ட் எக்ஸாம் டிரைவர், டைப்பிஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த அஸ்பிரன்ஸ் எல்லாமே இந்த நடப்பு நிகழ்வுகள் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. குறைஞ்சது 6லேருந்து 8 மதிப்பெண் வரைக்கும் கூட இந்த நடப்பு நிகழ்வுகள் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து டெய்லி பேசிஸில் இப்போ கிளாஸஸ் போகுது. ஸோ இந்த 4 எக்ஸாமுக்குமே கவர் பண்ணுற மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸும் நடப்பு நிகழ்வுகளும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம நடப்பு ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 2023 ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோங்க. ஸோ வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக விருதுகளை கவர் பண்ணிடலாம். ஸோ தமிழக அரசின் விருதுகள், ஸோ 2023 ஆண்டுக்கான தமிழக அரசின் விருதுகள் வந்து பார்த்துடலாம். ஐயன் திருவள்ளுவர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமி அவருக்கு தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் விருது வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு விருது கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துமே ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். பெருந்தலைவர் காமராசர் விருது வந்து உ. பலராமன் அவர்களுக்கு. பெருந்தலைவர் காமராசர் விருது உ. பலராமன். ஸோ பலராமன் சரிங்களா, காமராஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமராஜர் பலராமன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விருது அவர் கொடுத்துருக்காங்க. பாரதியார் விருது வந்து பார்த்திங்கன்னா பழனி பாரதி. ஸோ பாரதியார் விருது வந்து கவிஞர் பழனி பாரதிக்கு. ஸோ அவர் பேர்லையுமே பாரதி வருது. பாரதியார் பழனி பாரதி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் யாருக்குன்னா கவிஞர் பழனி பாரதி. தமிழ் தென்றல் திருவிக விருது சரிங்களா, திரு கல்யாண சுந்தர விருது வந்து பார்த்திங்கன்னா ஜெயஸ்ரீல ஸ்டீபன் சரிங்களா, அதாவது திருவிக. ஸோ டிவிக்கு அதாவது திருவிக விருது வந்து ஜெயஸ்ரீல ஸ்டீபன் ஓகேவா. திருவிக ஜெயஸ்ரீல ஸ்டீபன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விருது கொடுத்துருக்காங்க. பேரறிஞர் அண்ணா விருது வந்து பார்த்திங்கன்னா பத்தமடை பரமசிவம் சரிங்களா, அண்ணா விருது சரிங்களா, பரமசிவம் அண்ணா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்தமடை பரமசிவம் அவர்களுக்கு வந்து பேரறிஞர் அண்ணா விருது வந்து கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் கவிஞர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது வந்து முனைவர் கீதா கருணாநிதி. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது வந்து முனைவர் ஈரா கருணாநிதி. பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி கவிஞர் முத்தரசு அவர்களுக்கு. பாரதி விருது வந்து யாருக்கு கொடுத்தாலும் பாரதியார் விருது பழனி பாரதி கவிஞர். பாரதிதாசன் விருது வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி கவிஞர் முத்தரசு. ஸோ 2 குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு 10 இது படித்தாலும் நல்லா மைண்டில் ஏற மாதிரி படிச்சுக்கணுங்க. பாரதிதாசன் விருது வந்து எழுச்சி கவிஞர் முத்தரசு. தந்தை பெரியார் விருது வந்து பார்த்திங்கன்னா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் விருது. அப்புறம் வந்து டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா பி. சண்முகம் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது. பிஆர் அம்பேத்கர் சொல்லுவாங்க, அப்போ பி. சண்முகம் அப்படியா வச்சுக்கோங்க. தந்தை பெரியார் வந்து சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தமிழக அரசின் விருதுகளுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9 விருதுகள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுமே வரலாம். ஏன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மதிப்பெண்லேயே குறைஞ்சது 3000 பேர் 4000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மார்க்கும் நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து விருதுகளில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ சர்வதேச விருதுகள் பார்த்தலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜிகே சரிங்களா. இந்தியாவின் தூய்மையான நகரம் இந்தூர் மற்றும் சூரத் வந்து முதலிடமாக இருக்குது. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்த 2023 ஆண்டுக்கான தூய்மை ஆய்வு விருதுகளை ஸ்வராஜ் சர்வேசன் அவார்ட்ஸ் 2023 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து ஜனவரி 11 வழங்கினார். அதன்படி தூய்மையான நகரங்கள், தூய்மையான இராணுவ குடியிருப்பு, நகர தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு இதுக்கெல்லாம் வந்து விருதுகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு வந்து தூய்மையான நகரத்துக்கான முதல் விருதை துறைமுக நகரமான சூரத் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக இந்தூருடன் இணைந்து பெற்றுள்ளது சரிங்களா. சூரத் இந்துவுமே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் வந்து தொடர்ந்து 6 ஆண்டுகள் இணைஞ்சிருக்குங்க சரிங்களா. 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் சஸ்வத், பதான், லோனாவாலா ஆகியவை முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. மத்திய பிரதேசத்துள்ள மோவ் இராணுவ குடியிருப்பு வாரியம் தூய்மையான இராணுவ குடியிருப்பு வாரியமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தூய்மையான கங்கை நகரங்களில் வாரணாசி, பிரயாக்ராஜ் ஆகியவை முதல் 2 விருதுகளை வென்றுள்ளன. சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலங்களுக்கான முதல் 3 விருதுகளை மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் வென்றன.
சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலங்களுக்கான முதல் 3 விருதுகளை மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். தமிழக அளவில் தூய்மையான நகரங்களை பட்டியலில் முதலிடம் இருக்கிறது திருச்சிங்க. இந்திய அளவில் வந்து திருச்சி நிலை வந்து 12வது இடம். ஸோ நம்ம வந்து எப்படின்னா முதலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, சூரத்தும் இந்தூரும். சரிங்களா, முதல் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் நம்ம வந்து திருச்சி வந்து இந்திய அளவில் 12வது இடத்துல இருக்குது, தமிழக அளவில் முதல் இடத்துல இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் உள்வாங்கிக்குவோம். இப்போ சர்வதேச விருதுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த காணொலியில் நம்ம நோபல் பிரைஸ் விருதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வதேச விருதுகள் வந்து யார் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். சர்வதேச விருது பிரதமர் மோடிக்கு மட்டும் 5 சர்வதேச விருது கொடுத்துருக்காங்க. மே 22 வந்து ஆர்டர் ஆஃப் பிஜி, அதாவது பிஜி நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மே 22 ஆர்டர் ஆஃப் லோகசா பப்புவா நியூகினியாவில் கொடுத்துருக்காங்க. ஜூன் 25 வந்து ஆர்டர் ஆஃப் நைல் எகிப்து நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஜூலை 14 லிஜியன் ஆஃப் ஹானர் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஹானர் கிரீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதமர் மோடிக்கு மட்டும் 5 சர்வதேச விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அமைதி விருது, ஐநாவின் அமைதி விருது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலா மெர்க்கல், முன்னாள் பிரதமர் ஜெர்மனி. அது ஐநாவின் அமைதி விருது பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலா மெர்க்கல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட முன்னாள் அதிபர். புக்கர் பிரைஸ், அது புக்கர் விருதுன்னு சொல்லுவாங்க. சர்வதேச புக்கர் விருது வந்து ஏஞ்சலா ரோடெல். ஸோ ஏஞ்சலா ரொடேல் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பல்கேரிய நாட்டை சேர்ந்தவங்களுக்கு சர்வதேச புக்கர் விருது, புக்கர் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இலக்கியத்துக்காக பரிசு. இவங்க வந்து வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலா ரோடெல். அப்புறம் ராமன் மகசேசே விருது வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து தரக்கூடிய மிக உயரிய விருது. இது வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்கியிருக்காங்கன்னா ரவிக்கண்ணன் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து வாங்கியிருக்காரு. ராமன் மகசேசே அவார்டு வந்து ரீசெண்டாக வாங்கினவர் வந்து பார்த்திங்கன்னா ரவிக்கண்ணன் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். செம்பை நினைவு விருது, சரிங்களா, செம்பை நினைவு விருது யாருக்கு கொடுத்ததுன்னா டிஎன் சேஷாகோபாலன், கர்நாடக இசைப்பாடகர். சரிங்களா, செம்பை நினைவு விருது வந்து டிஎன் சேஷாகோபாலன் கர்நாடக இசைப்பாடகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து எப்படி எது இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம காணொலியாக பார்க்குறோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து டீட்டெயிலாக நம்ம வேணுங்கிறங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ரெகுலராக வந்து அன்றில் அவங்க எக்ஸாம் முடிவு வரைக்கும் தொடர்ந்து அனுப்புவாங்க. சரிங்களா, விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.